ஊருக்கு ஒரு மோசமானவன் இருக்கதான் செய்வான். அவனை எப்ப எங்க நம்ம எப்படி சந்திப்போம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து தான் அது அமையும். ஒரு அமெரிக்க ஆணும் இஸ்ரேல் பெண்ணும் நம்ம ஊருக்கு டூருக்கு வந்திருக்காங்க. நம்ம கர்நாடகால இருக்கிற யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டான ஹம்பி நகரத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவோட வரலாற்றுல ஹம்பி நகரம் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா இதை கண்டிப்பா சுத்தி பார்த்தே ஆகணும். ஆனா இரவு நேரத்துல இல்ல. அந்த ஃபாரின் கப்பிள்ஸ் அந்த கப்பிள்ஸ் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டல்ல இருக்கிற வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட 2 பசங்க ஃப்ரெண்டு அப்படின்னு மொத்தம் 5 பேரு ஹம்பி பக்கத்துல இருக்கிற சனாப்பூர் லேக்குக்கு மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு நைட் ஒரு 11 மணி அளவுல சும்மா ஒரு வாக்கிங் வந்திருக்காங்க. அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதி கிடையாது. அந்த நேரத்துல ஒரு 3 பேர் மோட்டார் சைக்கிள்ல வந்து அவங்கள வழிமறைச்சு நிக்கிறாங்க. அவங்க கிட்ட பெட்ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் கேட்டு மிரட்டுறாங்க. அந்த கப்பல்ஸ் மற்றும் நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு கொஞ்சம் பதட்டம் ஆகுறாங்க. அந்த கிரிமினல்ஸ் அந்த அமெரிக்கன் உட்பட 3 பேரையும் தண்ணியில தள்ளி விட்டுட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் செக்ஸுவல் அசால்ட் பண்ணிடுறாங்க. அந்த தண்ணியில விழுந்த 3 பேர்ல 2 பேர் நீச்சல் தெரிஞ்சதால அந்த லேக்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் பரிதாபமா இறந்து போயிடுறாரு. இப்போ போலீஸ் விசாரணை நடத்தி 3 கிரிமினல்ஸ்ல 2 பேரை பிடிச்சிட்டாங்க. இன்னொருத்தவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இரவு நேரத்துல எங்க போனாலும் எப்ப போனாலும் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி இரவு நேரத்துல தனிமையான இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு அவேர் பண்ணுங்க. யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.